அனைவருக்கும் வணக்கம். குருவே துணை. இன்னைக்கு நம்ம கிரகத்தின் அவயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம உடலில் உச்சி முதல் பாதம் வரை 9 கிரகமும் நம்மளை ஆட்சி செய்யுது. நம்ம உடம்புல உறுப்புகளின் செயல்பாட்டை வைத்து நம் ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா, சமமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம் உடலில் உள்ள உறுப்புகளின் பிரச்சனையை வைத்தும் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள், சூரிய பகவானை குறிக்கும் உறுப்பு தலை, மூளை, கண். கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்க வாய்ப்பு உண்டு. சந்திர பகவானை குறிக்கும் உறுப்பு முகம், இரத்த ஓட்டம். செவ்வாய் பகவானை குறிக்கும் உறுப்பு கை, தோள்பட்டை, இரத்த நாளன்கள். புதன் பகவானை குறிக்கும் உறுப்பு நரம்பு. குரு பகவானை குறிக்கும் உறுப்பு கல்லீரல், கணையம், இதயம். சுக்கிர பகவானை குறிக்கும் உறுப்பு பாலின உறுப்பு. சனி பகவானை குறிக்கும் உறுப்பு தொடை, கால். ராகு பகவானை குறிக்கும் உறுப்பு உடலின் நச்சுக்கள். கேது பகவானை குறிக்கும் உறுப்பு முடி. நன்றி, வணக்கம்.